வினைங்கிற காட்டை அப்படி சேர்த்து வச்சிருக்கோம். பாவம் புண்ணியம் அது இதுன்னு இதையெல்லாம் அழிக்கணும், கிளியர் பண்ணணும். அது வேல் இருக்கு, அது வேலுண்டு வினை இல்லை, அழிச்சிருது. அப்புறம் அந்த இடத்துல நடந்து போறோம். ஒரு புதுசான இடத்துக்கு எப்படி சார் போறது? தெரிஞ்ச இடம்னா ஈஸியா போயிடலாம். தெரியாத இடத்துக்கு கூட ஒரு துணை வேணும்ல. அந்த துணை யாருன்னா மயில். மயில் கூட்டிட்டு போகும். மயில் உண்டு பயம் இல்லை, வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. சரி, போற இடத்துல பசிக்குமே, அது வேணுமே, இது வேணுமே. இப்ப நீங்க வாழ்க்கையில முருகனை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு வீடு கட்டணுமே, எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணுமே, எனக்கு வேலை கிடைக்கலையே, இதெல்லாம் தேவைகள். அப்ப என்னன்னா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை. சரி, நடந்து போய்கிட்டே இருக்கோம். முருகனை போய் பார்த்துருவோமா, முருகன்கிட்ட சேர்ந்துருவோமா, நம்ம போற பாதை கரெக்டா இல்ல, எல்லாமே சரி, இது மூணும் சரியா இருந்தா எதையுமே நீ கவலைப்பட வேண்டாம். முருகனுடைய காலடிக்கு கரெக்டா போய் சேர்ந்துருவ. கந்தன் உண்டு கவலை இல்லை. அதுல